ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் நான் என்னென்ன க்ராசரிஸ்லாம் வாங்கியிருக்கேன்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது நமக்கு லாபமா இல்லை நஷ்டமா அப்படின்றத தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து வெல்லம் பாப்பாஸ் பிராண்டு 1 kg வாங்கினேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 100 rupees போட்டிருக்கு. ஆனால் நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து 65 rupees தான். இதோட வெயிட் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியுதுங்களா? 0ல் இருக்குது. இப்போ நான் வெயிட் செக் பண்ணுறேன். 1 kg இருக்குங்களா? இது வந்து 65 rupees தான். நான் இதே கடையில் வாங்கினோன்னா இங்கே வந்து எனக்கு 80 rupees விற்கிறாங்க 1 kg. ஸோ எனக்கு வந்து 65 rupees கிடைக்கிது. எனக்கு இது லாபம் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து 2 kg வாங்கியிருக்கேன் வெல்லம். 2 kgs. நெக்ஸ்ட்டு எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். ஃபார்ச்சூனில் வந்து கிரவுண்ட்நட் ஆயில். இது வந்து எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், எப்படி பேக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்குறாங்க. லீக் எதுவுமே ஆகலை. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 240 போட்டிருக்கு. ஆனால் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 144 தான். பாருங்கள், நான் 2 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதுவும் நமக்கு லாபம்தான். நெக்ஸ்ட் எம்டிஆரில் பெருங்காயம் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 90 rupees. 46 rupees வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஓகே, இதுவும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வெந்தயம் தான் வாங்கியிருக்கேன். 200 கிராம் 50 rupees போட்டிருக்கு. நமக்கு ஆஃபரில் போட்ட ப்ரைஸ் வந்து 17 rupees தான். இதுவும் நான் 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாப்பாஸ் பிராண்டில் வந்து பொரி. இது நாங்கள் ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்ருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அஸ்வந்தும் சாப்பிடுவான். இது கூட பொரி கூட நம்ம அவல், உடச்ச கடலை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மொறுமொறுன்னு தான் இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 40 rupees போட்டிருக்காங்க. 100 grams. இது நமக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து 14 rupees தான். நான் இது வந்து 4 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 33 rupees. நமக்கு ஆஃபரில் கொடுத்த ப்ரைஸ் 22 rupees. நெக்ஸ்ட்டு ஹிமாலயா பேபி சோப் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 250 rupees. நமக்கு ஆஃபரில் கிடைச்ச ப்ரைஸ் வந்து 125 rupees. இது வந்து அஸ்வந்த் தான் யூஸ் பண்ணுவான். பாப்பாவுக்கு வந்து டெடிபார் சோப் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பேடு. இதையும் பாருங்கள், கவர் பண்ணி தான் பேக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்குறாங்க. கம்ஃபி பேடு. இதோட எம்ஆர்பி வந்து 90 rupees. நமக்கு ஆஃபரில் கொடுத்த ப்ரைஸ் வந்து 46 rupees தான். ஸோ நமக்கு வந்து இது எல்லாம் வாங்கினது எல்லாமே நமக்கு லாபம்தான். இதே நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கியிருந்தோன்னா நமக்கு பெட்ரோல் சார்ஜு இது எல்லாமே சேர்த்து நம்ம அதுவும் இல்லாமல் அங்கே பார்க்குறதெல்லாம் வேறு வாங்குவோம். அதனால் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குறதே நமக்கு லாபம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.